குட் மார்னிங். உங்க வீட்டு கோழி எத்தனை மணிக்கு கூவுன்னு தெரியாது. ஆனா இந்த லண்டன் கோழி டெய்லி 6 மணிக்கு கரெக்டா கூவிடும். இதெல்லாம் பார்க்கதான் அழகா இருக்கும். ஆனா சாப்பிட நம்ம ஊரு இட்லி சட்னி சாம்பார் கிட்ட நிக்க முடியாது, உட்காரவும் முடியாது. Hi, you're so cute today. You're always cute. Bye. Bye bye. Hi, Sharna. Hi. Hi. Good. என்ன காரை பார்த்து ஆணு வாய்ப்பெடுக்கிற? என்ன பண்றது? இங்க எல்லாமே ஃபாஸ்ட். காரும் ஃபாஸ்டா இருந்தா தான் முடியும். 1 கிலோ காய்கறி வாங்குறதுக்கு 15 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியிருக்கு. Bye. இதான் என்னோட காலேஜ். இவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். என்ன சைட் அடிக்கிறியா? காலேஜ் டைம் ஆச்சு. பை. என்ன சாப்பிட வந்திருக்கேன் பாத்தியா? நோ, திஸ் இஸ் மை பார்ட் டைம் ஜாப். ஹியர் யூ கோ. யூ என்ன கேப்ல வீட்ல போட்டு கொடுக்கலான்னு பாத்தியா? கொன்னுடுவேன். எனக்காக என் படிப்புக்காக வீட்ல எவ்வளவு வேணா செலவு பண்ண ரெடியா இருக்கலாம். ஆனா எனக்கு தான் மனசு கஷ்டமா இருந்தது. அதான் எப்படி இல்லனா சொந்தத்துல ஸ்போர்ட்ஸ் கார் வாங்க முடியுமா? என் பார்ட் டைம் ஜாப்ல கிடைக்கிற பணத்துல உனக்கும் கொஞ்சம் அனுப்பி வைக்கிறேன். லேட்டஸ்ட் லேப்டாப் வாங்கணும்னு சொன்னியே, வாங்கிக்கோ. என்ன பணம் எப்ப வந்து சேரும்னு பாக்குறியா? நான் பணத்தை வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்ஃபர்ல அனுப்புறேன். இட்ஸ் சோ ஃபாஸ்ட்யா. இன்னும் 15 மினிட்ஸ்ல பெங்களூருக்கு வந்துரும். நம்பர் நோட் பண்ணிக்கோ. 9532678652. சீரியஸா தான் படிக்கிறேன். நான் என்ன உன்ன மாதிரி சினிமா மேகசினை உள்ள வச்சிருக்கேன், பாத்துக்கோ. நாளைக்கு காலையில கரெக்டா 6 மணிக்கு திரும்ப இந்த கோழி கூவும். மறுபடியும் லண்டன்ல ரொட்டீன் லைஃப் ஸ்டார்ட் ஆயிடும். குட் நைட். Good night, Sadhana. I miss you, Krishna. I too miss you, ma. I too miss you, darling. நான் பேசுறா. She's fair and lovely டா. அவ என் தங்கச்சிடா. தங்கச்சியா? சொல்லவே இல்லடா மச்சான். இது மச்சானா? அறிவு இருக்கா மச்சான் உனக்கு? நான் உன் தங்கச்சி கல்யாணம் பண்ண, நான் உனக்கு மாப்பிள்ளை, நீ எனக்கு மச்சான் தான மச்சான்? டிங். ஏய் வக்கார. ஆமா, பாப்பா பேர் என்ன? ஏய்யா, இது நம்ம சரத்குமார் சார் பண்ண டைட்டில் ஆச்சே. சாதனா. ஸ்வீட் நேம். மிஸ்ஸஸ் சாதனா சரவணா. இன்னும் ஸ்வீட்டா இருக்கு பாத்தியா? அட பாவி, இப்படி ஒரு சப்பா பிரதருக்கு ஒரு சூப்பர் சிஸ்டரா. ஏய், ஒரு அழகான குண்டு பூசணிக்காவ சொந்தல மஸ்டிங்களடா. எது பூசணிக்கா? இல்லடா, புதையல். உங்க குடும்பத்துல ஒரு புதையல். புதையலா டேய், எனக்கு ஒரு ஷேர். ஏய் ஆல் பே 10 இந்த பார், நீ எதுல வேணா ஷேர் கேள். ஆனா இதுல மட்டும் ஷேர் கேட்காத. ஏனா இது எனக்கு அப்படியே சாப்பிடுவேன். அப்படியே சாப்பிடுவே. ஒண்ணே நீ தள்ளி. டேய், என்னடா ஆச்சு? நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன், உனக்கு பிடிக்கல. எது? நீ லவ் பண்றியா? சொல்லவே இல்ல. நீ கேட்கவே இல்லையே. எப்ப தந்து லவ் பண்ற? இப்பதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடில இருந்து. யார? அந்த பொண்ணுதான். யார்? வாவ், சூப்பரா இருக்கா. அதான் லவ் பண்ண. என்ன மாதிரியே. எது? இல்லன்னு சொன்ன. அது. அவ லவ் பண்ண உனக்கு என்னடா? ஏய் டிண்டு, அவ என் தங்கச்சிடி மண்டு. ஏய், நான் ஒண்ணு உன் தங்கச்சி லவ் பண்ணல. நான் லவ் பண்ற பொண்ணுக்கு நீ அண்ணன் ஆயிட்ட. இப்ப சொல்ற கேளு. இந்த நிமிஷத்துல இருந்து இல்ல ஒரு 6 நிமிஷத்துக்கு முன்னாடில இருந்து அவளை என்னால மறக்கவே முடியாது. நீ வேணா அவ அண்ணங்கறத மறந்துரு. நான் மறக்கணும். ஐ மௌன, நீ செத்தல, நீ காலிடா. ஏய், மனசுல ஒன்னு வச்சிட்டு அத மறைக்காம சொல்றால, அத அப்ரிஷியேட் பண்றா. நல்லா புத்தி சொல்லி மச்சானுக்கு. ஏய், சரவணாக்கு என்ன குறைச்சல்? கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. யார் இவனுக்கா? ஏய், எனக்கு என்னடா குறைச்சல்? குறைச்சல மூஞ்ச பாரு, நல்லா குரங்கு மாதிரி. நான் குரங்குதாடா. ஆனா என் கையில ஒரு பொம்மலை கொடுத்து பாரு, சும்மா பிச்சி போட மாட்டேன். உன் தங்கச்சி கடைசில அழகா போடுவேன். சீரியஸா சொல்றேன், இதோட விட்டு. இதை இல்ல புடிச்சிட்டேன். இந்த மேட்டரை இதோட விட்டு. இப்ப தரடா ஆரம்பிச்சிருக்கேன். பாரு, என் ஃபேமிலியை பத்தி உனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுவாங்க? கொன்னு போட்டுருவாங்க. இந்த பயமுறுத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பார், என் காதலுக்கு நடுவுல உன் ஃபேமிலி இல்ல, நீ இல்ல, யாரா இருந்தாலும் சரி, சும்மா வெட்டி போட்டு உன் தங்கச்சியை தூக்கிட்டு போகும்போதே தாலி கட்டுவேன். சாதனா, இந்த சரவணா நடுவுல ஏதோ சொன்னி, என்னது? உன் தங்கச்சியை
எங்கே தீப கலசத்தை காணோம். எல்லாத்தையுமே கால் மேல கால் போட்டு கேட்டுட்டு இருந்தா எப்படி? காலை தூக்கி பாரும். பரவாயில்லையே, இந்த வயசுல கண்ணு கிண்ணன்னு இருக்கே. ஹாய் தாத்தா. ஹாய் கேர்ள்ஸ், how are you? How is your young mothers? ஹாய் தாத்தா. என்ன தாத்தா நிச்சயதார்த்த வீடு காலேஜ் ஆனிவர்சரி டே மாதிரி ஜாலியா இல்லாம என்ன அட்மிஷன் டே மாதிரி டல்லா இருக்கு. The one and only Vidari Saravana. அவன் தான் எல்லாமே கலகலன்னு இருக்கும். அப்ப நான் வந்தா கல 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 ஏண்டா பூக்குடி வந்துச்சே? கருத்து சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. அதான் சின்னதா ஒரு ஆக்ஷன் பிளாக். என்னடா ஹீரோ ரேஞ்சுக்கு பில்டப் பண்ற? ஹீரோ பில்டப்புக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்கு. இப்போ வாக்கிங் அப் பாருங்க. சைடுக்கு போடா. டேய் 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 வேட்டி விடுறா. என்னடா பெருசா ஹீரோ மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் பண்ண கடைசியில காமெடியா போச்சு. தாத்தா நம்ம ரெண்டு பேருக்குமே காமெடி தான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நீங்க கண்டுக்காதீங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். எப்படி? இப்போ பாருங்க. அப்படியே தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். அது சரி, கிட்டத்தட்ட லேடிஸ் மாதிரியே இருக்கீங்களே. நீங்க எல்லாம் யாரு? இவர் யார் தாத்தா? நான் தான் சரவணுடைய பிஎஃப், என்ன பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கறத அப்படி சுருக்கி சொன்னேன். இதே வீட்லயே சின்ன வயசுல இருந்தே பிறந்து தவழ்ந்து வளர்ந்தவன் நான். அப்ப தண்ட சோறுன்னு சொல்லு. அப்படியா? நீங்க எல்லாம் என்ன காசு கொடுத்தா சாப்பிட வந்திருக்கீங்க? சைடுல தொங்குதே இந்த பேக், இதுல என்னைக்காவது 8 நாக்கு மேல வச்சிருந்திருக்கீங்களா? அழுக்கு சீப்பு, உடைஞ்ச கண்ணாடி, ஒரு ரூபாய் ஸ்டிக்கர் போட்ட தவிர வேற ஏதாவது உள்ள இருந்திருக்குதா? இதை வச்சு எத்தனை பசங்களை மென்டல் ஆக்கிருக்கீங்க? பாருங்க தாத்தா, என்ன போய் தண்ட சோறுன்னு சொல்லுது எதுக்கு? உண்மையை சொன்னா உனக்கு ஏன்டா கோவம் வருது? ஒரு மணி நேரமா என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வயசுல எதுக்குதான் உங்களுக்கு பூனை தாடி? ஏண்டி பூனைக்கு தாடி இருக்கலாம், பூபதிக்கு தாடி இருக்க கூடாதா? எல்லாம் ஒரு ஃபேஷன் தாண்டி. ஆமா, உன் பெரிய மாவன் எங்க இருக்கான்? ஏண்டா எப்ப பார்த்தாலும் மென்னுகிட்டே இருக்கே, உன் வாய் வலிக்காதா? எப்ப பார்த்தாலும் அண்ணனை திட்டிட்டே இருக்கியே, உனக்கு வாய் வலிக்காதா? நீ அண்ணனுக்கு சப்போர்ட்டா? போடி. என்னாச்சு? ஒண்ணு இல்ல சும்மா அம்மா அம்மான்னு பாட்டு. ஏன் ரஹ்மான் எப்படி சமாளிக்கிறார் பாரு உங்க அண்ணன். எல்லாம் உங்களுக்கு பயந்துதான் அண்ணி. ஐயா, எல்லாம் ஆக்டிங்மா. ஏமா இன்னும் கிளம்பலையா? டைம் ஆச்சுமா. நிச்சயதார்த்தம் எனக்கு இல்ல, உங்க தங்கச்சிக்கு. அவளை ரெடி பண்ண வேண்டாமா? சரி சரி சரி. நாங்க கிளம்புறோம். முதல்ல சரவணா என்னாச்சுன்னு போன் பண்ணி கேளுங்கண்ணா. வாங்க அண்ணே வாங்க. உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது இந்த பஞ்சுவாலிட்டி தான். அது எப்படி என்ன எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கரெக்ட் டைம்க்கு வந்துடுறீங்க. பாத்தியா, நான் 1 மணி நேரம் லேட்டா வரேன்றதை என் தங்கச்சி எப்படி குத்தி காட்டுறானு. இதான் அவகிட்ட எனக்கு பிடிச்சதே. உங்க வீட்டுல எனக்கு பிடிச்சது உங்க தங்கச்சி தான். ஏன்னா இல்லையா? சரி நீ எங்க வருமக? ஏடி, நீயாவது சீக்கிரம் வரக்கூடாதா? இங்க நடக்கிற ஃபார்மாலிட்டிஸ் பார்த்துட்டா உங்க கல்யாணத்துக்கு யூஸ் ஆகும்ல. அக்கா, எனக்கு இந்த தட்டை மாத்திக்கிறது, தாலி கட்டுறது, அம்மி மிதிக்கிறது, ஆட்டுக்கல் மிதிக்கிறது, இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பிடிக்காது. சரவணா மாதிரி ஒருத்தனை எடுத்துட்டு போய் 6 மாசம் கழிச்சு வந்து, அப்பா என் வயித்துல வளருது பையனு ஸ்கேன்ல தெரிஞ்சு போச்சு, பேரனுக்கு என்ன பேர் வைக்க போறீங்க அப்படின்னு கேப்பேன். ஏச்சி வாய முடி. உங்க அப்பா காதுல விழுந்துற போகுது. ஐயோ, அவர் உள்ள போயிட்டாரா? அவர் கேட்கணும் தானே சொன்னேன். ஆமா, சரவணா எங்க? அவனை பத்தி கேட்காத. வர ஐயா, சம்பந்தியோட யார வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டாங்க. வாடி, வந்து ஏதாவது ட்ரெஸ் போட்டுக்கோ. யப்பாங் ஆப்பாங் ஜப்பாங் டப்பாங் டப்பாங் டப்பாங். சாரி டியர். கொஞ்சம் சிரிடி, எல்லாரும் பாக்குறாங்கல்ல. இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணுமா? என்ன சம்மந்தி, ஏன் உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல? எனக்கு விருப்பம் தான் சம்பந்தி, ஆனா பொண்ணு சோகமா இருக்க. அதுவா, அவ தம்பி சரவணன் வரலையேன்னு கொஞ்சம் சோகமா இருக்கா, அவ்வளவுதான். அதானம்மா? அவ்வளவுதானா? பொண்ணுக்கு ஏதோ லவ் மேட்டர் நினைச்சேன். ஏன்னா என்னது லவ் மேரேஜ் தான். உண்ணுதுமா? சாப்பாடு பிரமாதம். யாரு கேட்டீங்க? என்னது ஏற்பாடு? ஆமா, எப்ப உங்க பொண்ணோட நிச்சயதார்த்த சாப்பாடு போட போறீங்க? பொண்ணை பத்த நானும் ரெடி, பையனை பத்த என் மச்சானும் ரெடி. சரவணா ரெடினா நிச்சயதார்த்த சாப்பாடு ரெடி. நிச்சயதார்த்தம் எதுக்குங்க? ஸ்ட்ரைட்டா கல்யாணம் தான். பொண்ணு விட மாமியார் ஸ்பீடா இருக்காங்க. நாங்க வர சம்பந்தி. போயிட்டு வரேங்க. வரேங்கய்யா. பாய். பாரு, எல்லாரும் விருந்து முடிஞ்சு போகும்போது புதுசா ஒருத்தன் சாப்பிட வரான் பாரு. எப்படிதான் மோப்பம் பிடிக்கிறானுங்களோ. ஹாய் கடைக்குட்டி, வடை.
ஏண்டா பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனுக்கு தான் நீ வரல, அட்லீஸ்ட் நிச்சயதார்த்தத்துக்காவது கொஞ்சம் சீக்கிரம் வந்துட கூடாது? டேய் பாண்டி, அந்த பொட்டியெல்லாம் எடுத்து வச்சிட்டு வண்டி அனுப்பிச்சு விடு. சரிங்க ஐயா. இவ என்னோட ஃப்ரெண்டு சாதனா. இவங்கள மாடி கூட்டு போ. வாங்க. அவ ஃபேமிலியில எல்லாம் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. இப்ப அவளுக்கு வேற யாருமே இல்ல. கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல தான் இருப்பா. வாடி. வா வான்னு சொல்றேன்ல. ஏன் தாத்தா எல்லாரும் இப்படி சீரியஸா இருக்காங்க? இதுவே நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பளை பையனை கூட்டு வந்ததா எல்லாரும் இப்படியா இருப்பாங்க? சபாஷ், நல்ல கேள்வி. இதே அவங்ககிட்ட கேளு, ஏன்னா அவன் தான் இந்த வீட்டு முதலாளி. முறைக்கிறான். என்னடா கேள்வி இது? சொந்த பந்தம் எல்லாத்தையும் இழந்து உன்ன நம்பி வந்திருக்கான்னு சொல்ற? ஆனா இருந்தானே பொண்ணா இருந்தானே, நாங்க எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்? அப்பா, நான் உங்க பையன்பா. தப்பு பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்களா? ஆஹா, தலையே ஓகே நடிச்சு, இனி விரல் ரொம்ப ஆடுமேடா. ஏண்டி உன் லவரை கட் பண்ணிட்டியாமே? ஆமாண்டி. என்னாச்சு? ஏன்னா ஏற்கனவே அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி வெக்ஸானவனா, அதை என்கிட்ட மறைச்சிட்டான். தப்பு பண்ணிட்டயா? ஏற்கனவே லவ் பண்ணி வெக்ஸ் ஆனவனுக்கு தான் லவ்வோட டெப்த் தெரியும். விளையாட்ட லவ் பண்ற பசங்களுக்குலாம் லவ் ஃபீலே இருக்காதியா? சரி, அப்படி ஒருத்தன் கிடைச்சா நீ லவ் பண்ணுவியா? லவ் பண்ணி அது ஃபெயிலியர் ஆகி அவன் வெக்ஸ் ஆகி என்கிட்ட வரணும். அப்படிப்பட்டவனுக்காக தான் நான் வெயிட் பண்றேன். லவ் பண்ணி தோத்துருக்கணும், அவ்வளவுதானே? இப்போ பார். ஓகே, நான் வெயிட் பண்றேன். யார் லவ் பண்ணா? எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? who are you? மை நேம் இஸ் விசிடி. விசிடியா? விசி தாமோதரனை சைடுல அமுக்கி பார்த்தேன், விசிடி ஆயிடுச்சு ஃபேஷன். சரி, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? சும்மா ஒரு டைம் பாஸ். நான் ஸ்ட்ரைட்டா மேட்டருக்குள்ளே வந்துடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் என்ன நீங்க லவ் பண்ண முடியுமா? 5 நிமிஷம் தான். 6வது நிமிஷமே ஐ டோன்ட் வாண்ட் யூ, ஐ டோன்ட் லைக் யூ, ஐ ஹேட் யுவர் லவ், உன்னை எனக்கு பிடிக்கலடா, உன் லவ் தோத்து போச்சுடா அப்படின்னு இந்த கட்டடமே இடிஞ்சு விடுற அளவுக்கு ஷவுட் பண்ண முடியுமா உங்களால? ஓகே, தேங்க் யூ பட்லி. அங்க பாருங்க. ஹாய். 5 நிமிஷம் இருக்குது, ஏதாவது பேசிக்கிட்டே லவ் பண்ணலாமே. பேசலாமே. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? எனக்கு கலரா யார் வந்தாலும் பிடிக்குங்க. ஃப்ரீ டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீ டைம்ல நான் ரொம்ப ஃப்ரீயா இருப்பேன். எப்படி? லுங்கி மட்டும் தான், வேற எதுவும் போடுறேன். ஐயோ, ஹேய், 5 நிமிஷம் ஆச்சு, இப்ப நான் கத்துட்டுமா? தாராளமா கத்துங்க, அப்பதான் கேக்கும். யாருக்கு? எனக்கு. என்னங்க, நீங்க எங்க இருக்கீங்க? ஹலோ, நான் இங்க தாங்க இருக்கேன். இது வேற என்னங்க? ஓ, போயிட்டீங்களா? நான் எங்க போனேன்? இங்க தானே இருக்கேன். இது வேற போயிட்டீங்களா? அப்ப நானும் கிளம்புறேங்க. ஏய், இல்ல. என்னம்மா? என்னங்க, இவன் என்ன பார்த்து 5 நிமிஷம் என்ன லவ் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. யார் இந்த ஜென்டில்மேன் டோபர்மேன் மாதிரி கோவமா நிக்கிறாரு? என் வீட்டுக்கார். ஹவுஸ் ஓனரா? எனக்கே ஓனர், டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு. டிபார்ட்மெண்டா? எந்த டிபார்ட்மெண்ட் சார்? ஹைவேஸ் டிபார்ட்மெண்டா? பீசிங் ட்ரபிள் இருக்குது, ஸ்பீட் பிரேக்கர் வேற இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்டா? போலீஸா? சார், சட்டம் ஒழுங்கை எல்லாம் காப்பாத்துங்க சார். அப்படியே இவங்களே வச்சு காப்பாத்துங்க சார். சும்மா டைம் பாஸ்க்காக பேசிட்டு இருந்தேன் சார். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் பொண்டாட்டிய டைம் பாஸ் கூப்பிடுவ? அதுவும் போலீஸ்காரன் பொண்டாட்டிய. யார தேடுறீங்க? ஆல் தி கான்ஸ்டபிள்ஸ் கம் ஆன். என்னது இவ்வளவு மப்டி போலீஸா? ஆமா, அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு வெச்சுக்கோ, அதுக்கு என்ன போ? பண்ணுவேன். நீ பண்ணா நான் விட்டுருவேனா? ஓகே, ஆல் கிளியர். ஐயோ, பீ கேர்ஃபுல். டேய் சரவணா, என்னம்மா? மத்தியானம் கூட அந்த பொண்ணு ஒண்ணுமே சாப்பிடலப்பா. ஒருவேளை கீழே வந்து எல்லாரும் முன்னாடி சாப்பிடறதுக்கு சங்கடப்படுறாளோ? இது எங்க மாமா, அவங்க பக்கத்துல இருக்காங்கல்ல, அவங்க மாமி. இத பாரு, இத்தனோண்டு இருக்கல, அது அவங்க பொண்ணு. இதெல்லாம் 8 வயசுல, இது 12 வயசு, இது when I was 16, இது இப்ப நான் எப்படி இருக்கேன்? ரொம்ப நல்லா இருக்கு. ஏய், கீழ சாப்பிட கூப்பிடுறாங்க, போடா. அதனா இதெல்லாம் உனக்கு தான். என்ன வீட்டோட பயங்கரமா பிங்லாயிட்ட போல இருக்கு? என்ன சொல்லின்னு இருக்க? நீ 12th கோட் அடிச்சியே, அத சொன்னியா?
டாய் அப்புறம் உன் சின்ன வயசு விஷயம் எல்லாம் சொல்லிடுவேன். சின்ன வயசு விஷயமா? நான் சின்ன வயசுல எப்படி பிறந்து வளர்ந்தேன்னு இந்த ஊருக்கே தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியாதே. ஆமா, நீ கட்டிக்கு போற பையனோட பேர் என்ன? டாடி மாடே. நல்லா இருக்கு பேரு. அது ஏன் பேரு, எங்க அம்மா கூப்பிடுறாங்க. பெரிய காப்பிரைட்ஸ் கொண்டாடாரு. ஏய் சோம்பேறி. ஏய், இது உன் பேரு, நம்ம அம்மா கூப்பிடுறாங்க. போ போ போ. இதோ வந்துட்டேமா. கல்யாணத்துக்கு முன்னாடி வலிக்கு விடுதற போற, பாத்து போ. சரி, அம்மா கீழ சாப்பிட கூப்பிடுறாங்க, வரியா? இல்ல வேண்டாம், எனக்கு பசி. ஏய், சாப்பிட கூட்டா வர மாட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹோம்வொர்க் இருக்கு சித்தப்பா, எழுதிட்டு போறோம். ஹோம்வொர்க் தானே, நான் பண்ணி தரேன். ஐயோ, ஏன் திரும்ப நீ ஹோம்வொர்க் பண்ணி கொடுத்து நான் பட்டது போதும். ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல 25 பொண்ணுக்கு முன்னாடி என்ன தோப்புக்கற போடுறாங்க அந்த டீச்சர். பாவம். அது மட்டுமா, இந்த முட்டாள் இப்படி ஹோம்வொர்க் பண்ணதுன்னு என்ன கேவலப்படுத்திட்டாங்க. ஆனா அப்ப கூட நான் உன்னை காட்டியே கொடுக்கல. எங்க சித்தப்பாக்கு ஒண்ணுமே தெரியாது. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன். எந்திரா எந்திரா. ஏன் சித்தப்பா, ஒரு பொண்ணு முன்னாடி உங்களை இன்சல்ட் பண்ணதுக்கே நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களே? பாவம் தீபக், அவ்வளவு பொண்ணுங்க முன்னாடி எப்படி ஃபீல் பண்ணிருப்பான்? நீங்கலாம் எப்பதான் யுனிவர்சிட்டி வரைக்கும் போனீங்களோ அங்கேயே அப்படிதானா? அண்ணி கூப்பிடுறாங்களா, போ. ஐயோ, என்ன ஒரு குழந்தை தூக்க முடியல. இத பார் சாதனா, இத உன் வீடு மாதிரி நினைச்சுக்கோ. சாப்பாடு மட்டும் இல்ல, உனக்கு எது வேணும்னாலும் எங்களை கேட்க தயங்காத. சாதனா, உனக்கு என்னம்மா வேணும்? நீங்க கொஞ்சம் வாயை மூடிட்டு சாப்பிடுறீங்களா? மூடிட்டு எப்படி? ஏய் இந்தாடா, இந்த பொரியல் சூப்பரா இருக்கு. அப்படியா? ஏய், அவனுக்கு வைக்க எனக்கு தெரியாதா? போட்டனா பெரிய பாசமலர் தங்கச்சி. எனக்கு பாசமலர் எல்லாம் ஒண்ணும் தெரியாது. நான் திருப்பாச்சி தங்கச்சி. ஐயோ, ப்ளீஸ் ப்ளீஸ் இன்னும் 2 மட்டன் பீஸ் போட. இருக்கிற கொலஸ்ட்ரால் போதும். சரி 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 சரி. ஒண்ணே ஆட்டாம சாப்பிடுங்க. சரி 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 சரி. சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இங்கதான் இப்படி கொட்டிக்க முடியும். மாமியார் வீட்டுக்கு போனா அப்படி வக்கனே உட்காந்து சாப்பிட முடியாது. அம்மா பாருமா இவன. ஏன்டா அவளோட இப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தானா அப்புறம் மாப்பிள்ளைக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு இப்படி ஆயிடுவா. அட விடுமா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. அப்புறமா நீ போற இடத்துக்கு அவன் நினைச்சா கூட வந்து கிண்டல் பண்ண முடியாது. என்ன மை டியர் ஓல்ட் மேன், சாப்பிடாம பிளேட்ல டிராயிங் போட்டுட்டு இருக்கீங்க? பசி இல்லடா. எப்படி இருக்கும்? சாப்பிடறதுக்கு முன்னாடி டாக்டர் எழுதி கொடுத்த டானிக்க சாப்பிட்டாதானே? என்ன தாத்தா, ஏன் ஒழுங்கா டானிக் சாப்பிட மாட்டீங்க? சரி, இனிமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடலாம். If you don't mind, ஒரு ரூமை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா? தேங்க்ஸ். Thank you. ஆக்சுவலா ஏன் ரூமுக்கு தான் கூட்டு போயிருப்பேன். எல்லாரும் கண்ணும் எங்க மேலே இருக்குதா, அதான் இங்க கூட்டு வந்தேன். இந்த வயசுல உடம்பு கெட்டு போயிடாதா? ஆமா, என்ன பெருசா உடம்பு கெட்டு போயிடுப்பது. இவர் என்ன ஒலிம்பிக்ல ஓடி தங்க பதக்கமா வாங்கி கொடுக்க போறாரு. நீ வேற என்ன தாத்தா? தாத்தா எல்லாம் முடிஞ்சுச்சா? சரி, சாதனா தேங்க்ஸ் சொல்லிட்டு போய் படுங்க. தேங்க்யூ சாதனா. சாதனா அங்க போங்க. பாத்து போங்க தாத்தா. பாத்தியா எவ்வளவு சந்தோஷமா போறாருன்னு. 2 பெகு போட்டாருன்னா போதும், சும்மா சின்ன குழந்தை மாதிரி சுருண்டு படுத்துருவாரு. இதுல ஹைலைட்டே என்னன்னா, இவர் எவ்வளவு தண்ணி போட்டாலும் யாருக்குமே தெரியாது. அவ்வளவு சைலண்ட் பார்ட்டி, ஒரு சவுண்ட் வராது. கதவு திறடை குறுந்தாடி பூபதி. நீ என்ன மகேஷ் பூபதி நினைப்பா? உள்ளுக்குள்ள என்னடா டென்னிஸா விளையாடுற? ஆம்பளையா இருந்தா வெளியே வரே. டிச்சிங் 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 டிச்சிங். என்ன பண்றீங்க? 2 பெகு போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிலே முடிச்சிட்டீங்க. எல்லாம் உன் மிஸ்டேக் தான்ப்பா. பிராண்டில மிக்ஸ் பண்றதுக்கு சோடா வாங்கி வச்சா, அதனாலதான் பிராண்டி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். ஏய், கதவு திறடை. தாத்தா, அப்பா அப்பா போதும் போதும், இன்னைக்கு போதும். நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா. ஆனா இதே தருக்கு. அம்மா லட்சுமி, என்ன மன்னிச்சிருமா. எதுக்கு மாமா? 30 வருஷத்துக்கு முன்னால இந்த பயல உன் தலையில கட்டி வச்சு உன் வாழ்க்கையே நாசமாக்கிட்டம்மா. பழசெல்லாம் இப்ப எதுக்கு மாமா ஞாபகப்படுத்துறீங்க? ஏய், என்ன மாமா? உன்னை விடு. டேய் குறுந்தாடி, வயசான காலத்துல ஒரு அப்பனை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிட்டு உனக்கு ஏதாவது தெரியுமாடா? ஓகே, உன்னை விடு. பொண்டாட்டி பின்னாடி நிக்கிறானே மூத்த பையன், அவனுக்காக யாவது தெரியுமாடே? என்ன அணைச்சு எல்லாத்துக்கும் கூடவே இருந்து பாத்துக்கிறவன் இவன் ஒருத்தன் தான்டா. தங்கப்பு, நீ ஏன்டா சுத்துற? நீமா போட்ட. என்னடா இது? என்ன தாத்தா இது? யாரா அவன்? பெரிய குப்பாவன் கிழிச்சிருவான வெளியே வந்தா. என்ன நீங்க போய் படுக்க போறீங்களா இல்லையா? டேய், உனக்கு வேட்டி தூக்கி கட்டத்தான் தெரியும், எனக்கு வேட்டி அவுத்தே கட்ட தெரியும்.
என்ன சிரிப்பு? உள்ளபடி டேய் சரவணம், உன்னை நாளை காலையில என்னடா மிரட்டு புடை போகும்போது வேட்டி எடுத்துட்டு போயிட்டான். வேண்டாம் கேட்டா நான் வாங்கி தரேன். நீ ஏன்டா இங்க நிக்கிற? புருஷனை கூட்டு உள்ள போடா. உனக்கு கல்யாணம் ஆகி இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் நைட்டு, என்ன அதுக்குள்ள வெளிய வந்துட்ட? அவன் சரியில்லையா? விசாரி. ஐயோ வாங்க போய் படுக்கலாம். மன்மதனே என்னோட காதலனே, மன்மதனே என்னோட காதலனே, தர தரணே தானே, தர தரணே தானே, தர தரணே தானே, தர தரணே தானே. தம்பிய கொண்டவன் வடக்கு பக்கமா இருக்காண்டே. சரியா கணிக்கப்பா, சரியா கணிக்க. இப்பதான் ஆளுக வந்து சொன்னானுங்க. அவன் பேரு சரவணன். பெங்களூர்ல நம்ம கிருஷ்ணா கூட ஒன்னா சேர்ந்து படிச்ச பயலாம். பிறவு ஏண்டே சும்மா நிக்க? அப்பா, என் தம்பிய கொன்ன பைய இந்த பூமியில எங்கிட்டு இருந்தாலும் சரி, அவன் தலைய ஜீவாம நான் திரும்ப மாட்டேன். இது உன் மேல சத்தியம்பா. நான் வரமா? ஐயோ ஏண்டா நான் தான்டா. என்னது சாமியார் பேசும்? ஏய், நேத்து ராத்திரி என்னமோ நடத்திருக்கு போட்டிருக்கு. உங்க அப்பா அண்ணன் உட்பட எல்லாருமா சேர்த்து சகட்டு மேடிக்கிட்டு திட்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கா. நீ தாண்டா காப்பாத்தணும். என்னமோ நேத்து ராத்திரி என்ன காப்பாத்துறேன்னா நான் எங்கடா சொன்னேன்? என்ன நீ வாங்கி கொடுத்த சரக்கு அப்படி சொல்லிச்சு. என்ன திருந்திட்டேன்னு சாமியார் வேஷம் போடுறியா? சும்மா பகல்ல மட்டும்தான். போலீஸ் சாமியாரா? இப்பெல்லாம் சாமியார்னால அதானே. உங்க ரெண்டு பேரையும் நான் காப்பாத்துறேன். கிழிச்ச காப்பாத்தி காட்டுறேன். ஆனா நான் சொல்றத சரவணா கேட்கணும். கேப்பான், கண்டிப்பா கேப்பான். ஹலோ, அத நான் சொல்லணும். சொல்லு. நாடி இன்னைக்கு குழந்தைங்களோட லேடிஸ் எல்லாம் எம்ஜிஎம் போலான்னு இருக்கும். நீ தாண்டா கூட்டிட்டு போனோம். ஐயா, என்னால எங்க வர முடியாது. வேணா வீசிரிய கூட்டு போ. அவனும் தான் வரான். அப்புறம் என்ன? ஆம்பளை துணை இல்லாம எங்கேயும் போக கூடாதுன்னு அம்மா திட்டுறாங்களே. சரியாதான் சொல்லிருக்கா. சரி, இத கூட்டு போ. இதா சரக்கு போட்டதா இது ஆம்பளை. அப்ப போட்டு வருவா. அப்பா வந்து போட சொல்லவா? ஐயோ, டேய் சரவணா வாடா ப்ளீஸ். பாரு, எனக்கு காலேஜ்ல நிறைய வேலை இருக்கு. நான் அங்க போய் நான் வேலை எல்லாம் முடிச்சிட்டு. ஆமா, எல்லா லேடிஸ்மா வராங்க. அம்மாவை தவிர எல்லாரும் வராங்க. ஓ அப்படியா? சரி சரி, ஏதோ நீங்களா கூப்பிடுறீங்கிறதுக்காக வரேன். போ போ போ. Thank you. ஏய் சரவணா, இன்னும் பெட்ல ஒண்ணுக்கு போற பழக்கம் ஒண்ணு விட்டு போதியா? என்னடா அங்க சிக்னல் கொடுத்துன்னுக்குற? போதுமா? ஏன் லவர் நான் கொடுக்குறேன், நீ யாரே கேக்குறதுக்கு? யாரா உன் லவரு? வாடா. நான் வரல. வாடா. சொன்ன கேளு. ஐயோ, சரவணா, அவரை விடுடா. ஏய், என்னடி அவனுக்கு சப்போர்ட் பண்ற? யார் இவ? இவன் தான் என் தம்பி சரவணன். ஓ, உனக்கு இவன ஆல்ரெடி வேற தெரியுமா? போட்டானா? நான் யாருன்னு கொஞ்சம் சொல்லுமா? கையை எடுடா. எதுக்கு எடுக்கணும்? இவன் தான் அருணாவை கட்டிக்க போற மாப்பிள்ளை. மாப்பிளையா? என்ன பாஸ்? சாரி சார், ஏதோ தெரியாம பண்றது. தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல, நிச்சயதார்த்தத்துக்கு வரல, அதான் தெரியாம போச்சு. பரவாயில்ல. ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க?
அருணா தான் வர சொன்னேன். ஐயோ போய் நீங்க தானே வர சொன்னீங்க. தனியா தானே உன்னை வர சொன்னேன். யார்கிட்ட சொன்னீங்க? அண்ணகிட்ட சொன்னேன். ஏண்டி கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை தனியா எல்லாம் அனுப்ப முடியுமாடி? லாஜிக்கு அண்ணி உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? மாமா வேலை பாக்குறேன்னு சொல்றேன், போயிட்டு போகுது. கல்யாணத்துக்கு முன்னாடி சின்ன ஜெர்சனே என்ஜாய் பண்ணட்டுமே. கல்யாணம் ஆனா நீங்க ரெண்டு பேரும் மட்டும் என்ன பண்றீங்க? போங்க. ஆமா உங்களுக்கு ஸ்விமிங் தெரியுமா? ஹாய் சத்யா, யார தேடுற? என்னத்தான் தேடிட்டு இருக்கற? நம்ம ஃபேமிலியை தேடுறேன். அதை இனிமே தானே கிரியேட் பண்ணணும். ஓ நம்ம கூட வந்தவங்கள தேடுறேன். அவங்க எல்லாம் அங்க எங்கேயா பராக் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க பாரு, அவனுக்கு ரொம்ப நேரமா உன்னை கிண்டல் பண்றானுங்க. நான் இப்ப போறேன், நீ வேடிக்கை மட்டும் பார். அவங்க என்ன பண்ணுவ? ஃபைட் மாஸ்டர் இல்லாமலே ரோப்பு கட்டாமலே சும்மா பறந்து பறந்து அடிப்பேன். சரி, ரவுடிங்கள அடிச்சு பெரிய ஆம்பளையா? பின்ன அப்படி பார்த்தா பொண்ணுங்க எல்லாம் ரவுடிங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியிருக்கும். அப்படின்னா நீ எந்த மாதிரி ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்க விரும்புற? எத்தனை பேர் அடிச்சாலும் இரும்பு தூண் மாதிரி நிக்கிறானே அவன் தான் ஆம்பளை. Is it? அடி தாங்குறவனால தான் குடும்பத்தையும் தாங்க முடியும். Such a person will be my husband. Oh, what a philosophy. இன்னைக்கு நான் ஒரு இரும்பு தூண்கிறத நிரூபிச்சு காட்டுறேன். கரும்பு தேனே. ஓகே தலைவா, செட் வீட்டை விட்டு புறப்பட்டாச்சா? வேற எங்க தான் வந்துட்டு இருக்கானா? போன தடவை பாம்பேல பேனர்ஜியை கோட்டை விட்டுட்டோம். சேட்டை கொல்றதுக்கு கை நீட்டி காசு வாங்கியாச்சு. சிக்னல் கொடுத்த உடனே சேட்டு செதில் ஆயிடணும். ஒரு முக்கியமான விஷயம், நம்ம யாருன்றது பப்ளிக்கு தெரியக்கூடாது. ஸ்டில் ரெடியா இருக்குங்க? உள்ளவை பப்ளிக் நான் சொல்ற வரைக்கும் சைலண்டா இருங்க. பப்ளிக் வெயிட் அண்ட் சீ. சீக்கிரம் குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணு. நிறைய வேலை இருக்கு. இப்ப இத குடி. பப்ளிக் என்னடா பப்ளிக்? நான் டேஞ்சர் டயபாலிக்டா. தூண்றா, இரும்பு தூண்றா. முடிஞ்சா எல்லாரும் அட் டைம் அடிச்சு பாருங்கடா. நீ அத அங்க இருந்து பாருடா. என்னடா ஹேர்லைன் வழியா லுக் விடுற? நூடுல்ஸ் அட பாவிகளா, அவன் 1.5 வருஷம் உடம்ப தேத்தி முடிய வளர்த்து 27 கோடி ரூபாய் செலவு பண்ணி டெவலப் பண்ண செட்டப் வெறும் 1.5 ரூபாய் விக்க வாங்கி வச்சு இந்த சட்டியில கவுத்துறா. இவன் அந்நியனாடா? அந்நியா? என்னடா பப்ளிக் பிரைவேட் ஆம்பளையா இருந்தா இப்ப என்ன அடிச்சு பாருங்கடா. அடிக்க மாட்டோம். பின்ன கடிச்சு வச்சிருவீங்களா? என்னடா டம்மி துப்பாக்கி வாங்கி வச்சுக்கிட்டு யார்டா விளையாட்டு காட்டுறீங்க? எந்த ஷூட்டிங்ல இருந்து திருடிட்டு வந்தீங்க? இது ஜெய்ஹிந்த்ல அர்ஜுன் வச்சிருந்ததுதானடா. இப்பவாவது என்ன அடிங்க வேண்டாம். என்ன தலைவா, மறுபடியும் கோட்டை விட்டீங்களே? சேட்டு தப்பிச்சிட்டான். பப்ளிக் அடி பாவி, இந்த நேரம் பார்த்து எங்க போயிட்டா? பாத்ரூம் போயிட்டாளா? பேசாம நாம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். பப்ளிக் ஆவது பிரைவேட் ஆவது அடிங்கடா. அப்பா ஐயோ, சேட்டோட ஆள் வந்தா டைவர்ட் பண்ணி சேட்டை தப்பிக்க வச்சுட்டான். அடிங்கடா. என்ன அடிடா, என்ன அடி. எதா இருந்தாலும் நின்னு வேடிக்கை பாக்குற பழக்கம் உங்களை விட்டு போலியா? சட்டியா பாவமா? சரவணா இந்த பாடி எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. கார்ப்பரேஷனுக்கு போன் பண்ண ஓனிக்ஸ் லாரி இருந்து அனுப்பிச்சு விடுவாங்க. அண்ணி இந்த ஆளை நான் இங்க பாத்துட்டேன். ஏய் நைட் நம்ம வீட்டுக்கு வந்து பிச்சை எடுக்கறானே. பிச்சையா? ஏய் இது நம்ம விசிறியோட ஷூ. கீழ போடு. அந்த ஆளுக்கு என்ன வியாதியோ? ஆமா, சோரியாசிஸ் சொரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். போடி. ஐயோ, சொந்த யூனிட்லயே அடையாளம் தெரியாத அளவுக்கு அடிச்சுட்டாருங்களே. நல்ல பிளாஸ்டிக் சர்ஜரா பாக்கணும். எங்க ஆஸ்பத்திரிக்கு போனாதான் கிட்னி திருடுறாருங்களே. வடிவேல் சீன் மாதிரியே ஆயிப்போச்சே. என்ன ஜொல்லா? உனக்காக நான் ஜொல்ல விட்டுட்டு காலையில இருந்து தேடிட்டு இருக்கேன். எங்க போயிட்டனே? சரவணா, எப்படி கரெக்டான நேரத்துல தப்பா வர? Since morning I was waiting for you. Since morning I was waiting for you. இப்போ என்ன வேணும் உனக்கு? ஏய் லவ்வபிளா பேச. லவ்வபிளாவா? என் கோரி இல்ல, என் தேரா இல்ல, என் கோரி தேரா இல்ல. பை. ஹே, கோரி தேரானா? யாருக்கு தெரியும்? அடிச்சு விட்டேன். யோசிச்சிட்டே.